என்னப்பா ரெடியா? இருக்காரு. அது பெரிய கட்சி உங்க கட்சியா இல்ல நீங்க தான் கூட்டணி போறதுக்கான பேச்சு? அவ்வளவு பெரிய கட்சியா? ஆட்டத்துல இல்லைங்கிறீங்க என்னைய போய். பிங்கி இப்ப வந்து பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதிகமா எந்த நேரத்துக்குலாம் போவாங்க? ஆக்சுவலா மத்த பொண்ணுங்க வந்து கிளப், பப், பார்க்கு, பீச் இது மாதிரி போவாங்க. பண்றது மாமா வேலை, இதெல்லாம் இங்கிலீஷ் புண்டையா? நாங்க எங்க இந்த மாதிரி டீ கடை விட்டா காலேஜ் வாசல், பசங்க காலேஜ். நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? பைத்தியக்கார கூதி. நான் எப்பவுமே அப்படிதான். வாசல் அங்க போய் நின்னுட்டு 4 பேரை கரெக்ட் பண்ணுவோம், அங்க இருந்து டீ கடையில போய் 4 பேரை கரெக்ட் பண்ணுவோம், வீட்டுக்கு வரவல்ல 4 பேரை கரெக்ட் பண்ணுவோம். இதுதான் ப்ரோ வாழ்க்கை. செஞ்சுக்கினியா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். வாய்க்கு வந்ததை உருட்டு கலட்டி விடுறதுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? பேசிருந்தேன் இந்தாப்புல, பேபி எங்க வீட்டுல எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு பேபி, இரு பேபி நான் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அத்தோட பிளாக் பண்ண. என்ன என் பூல சிரிக்கிற? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? கோயம்புத்தூர்ல வந்து கோவைவாழ் முக்குளத்தூர் வழக்கறிஞர் சார்பா வந்து பரிதாபங்கள் சேனல் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது ஒட்டுமொத்த முக்குளத்தூர் லூசாடா நீங்க? நான் உன்னதான் கேட்கறேன், நீ லூசா? ஒரு இழிவுபடுத்தக்கூடியதாகவும் நக்கலும் நையாண்டி பண்ற மாதிரியும் நம்மளோட மாண்பு கெடுக்கிற மாதிரியும் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி வந்து பல பேர் வந்து போராடி செத்ததுல அதிகமான உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்குளத்தூர். அவன் பைத்தியங்க. உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தை வந்து கல்வியில் இல்லாதவங்களும் ஒரு காட்டுப்பிராண்டி போதும் சித்தரிக்கிறாங்க. வேலுநாச்சியாருக்கும் சின்ன மருது பெரிய மருதா இருக்கிறதுக்கும் திக்வேலியம்பரமா இருக்கிறது ராஜராஜ சோழன் இத்தனை வந்து தன்னோட லாபத்துக்காண்டி நிறைய வந்து கிரௌட் ஃபண்டிங் சொல்லி நிறைய சீட்டிங் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அந்த புகார் எல்லாம் வெளியில வரல. அதை வந்து இந்த அரசும் இந்த காவல்துறை தேவையில்ல மன்னிப்பு கேட்டு சாலாங்கின்னு கேசி கீசின்னு வாங்கி போயிடு. இந்த அரசு காவல்துறைக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் வழக்கறிஞர். அவன் எப்படா? அவன் உன்ன மாதிரியா இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். ஜாதி நான் பார்க்க கூட உடையார். ஜாதி கேட்டோன்னே சொல்றீங்க. நிறைய பேர் வந்து ஜாதி எல்லாம் சொல்ல மாட்டேன், அது ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஜாதி இல்லைன்னா இந்தியாவோட வலிமையே போயிடும். அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. ஜாதி தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது. வெளிநாடு மாதிரி போயிடும். வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா டபால்னு பொருளாதார கீழே விழுந்துரும். காரணம் என்னன்னாக்க வெளிநாட்டு பொருளாதாரம் கீழே விழுவோம். காரணம்னா ஜாதி தான். ஓகே, இந்த ஜாதி எல்லாம் பார்த்து ஆணவ கொலை தான் பண்றாங்களா, அதெல்லாம் நீங்க வரவேற்கிறீங்களா? ஏன் கொலை பண்றான்? அவன் வந்து கொலை பண்ற அளவுக்கு அவனை தூண்டுறான். அப்புறம் படிக்க வச்சேன், நான் பணக்காரன் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சேன். பணக்காரனே கிடையாது. காதலுக்கு வேற சாதி வேற கிடக்குதா? காதலுக்கு தப்பு. என்னை பொறுத்த என்னுடைய பாயிண்ட் காதல் இல்லைன்னு சொல்ல, நியாயமா பார்த்து செய்யும். நீங்க காதல் பண்றதே தப்புன்றீங்களா? காதலிக்கிறதே தப்பு சார். ஒருத்த மொண்டாட்டி எப்படி காதலிக்கிறது? இன்னொருத்த மொண்டாட்டி உங்களுக்கு ஆசைப்பட்டா கொண்டு போயிடியா நீ? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற? கொண்டாட்டின்றது வேற, கல்யாணம் ஆகாத ரெண்டும் ஒண்ணுதான். பார்வையினுடைய பார்வை ரெண்டும் ஒண்ணுதான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணா பேசுறீங்களா? இதை பார்த்து உங்களை கமெண்ட்ஸ் கழுவி ஊத்துவாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நான் ஏத்துக்கவே முடியாது. காதல் ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டோம். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். பட் வாவ், உனக்கு வேற ஏதோ புது மாதிரியான முடிவு காத்துட்டு இருக்கு போல இருக்கு. இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பைக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கு. உனக்கு அறிவு குண்டா இருக்கா? இதுதான் ஏஐ ஜெனரேட்டட்னு தெரியுது. மக்களே, பிக் பாஸ் சீசன் 9ல நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும். வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடல. பிக் பாஸ் சீசன் 9ல நான் வந்து வெற்றியும் நமதே, நாளையும் நமதே. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சீசன் கண்டிப்பா போயே தீருவேன். வெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப முடியல. என்னன்னா
நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. மேல முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் கொடுங்க போதும். மறக்காம விஜய் டிவிக்கு விஜய் சேதுபதி சாருக்கு டேக் பண்ணி விட்டுருங்க. வெற்றி நமதே. ஒரு நிமிஷம் அப்படி தள்ள. இவன் திருந்த மாட்டான் எத்தனோட சொல்றது.